தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் ஏழில் நல்ல கதிக்காத மறுவற்றி. வாஸ்துவில் திருத்த முடியாத இடங்கள், கட்டிடங்கள். ஒரு சில இடங்களில் பெரிய அளவில் ஒரு கட்டிடத்தை கட்டியிருப்பார்கள். அதில் வாஸ்து சீர்திருத்தம் என்பது கட்டிடம். எப்படி என்று சொன்னால், ஒரு இடம் இருக்கிறது. இடம் என்பது இது எப்பொழுதுமே நார்த். எப்போவுமே நீங்கள் எந்த இடத்துலையும் மேலே வந்து நார்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வச்சுக்கணும். அந்த நார்த்து ஆப்போசிட்டில் சவுத். அப்போது ஒரு இடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த இடம் எப்பொழுதுமே அந்த இடத்தோட இந்த அமைப்பில் நார்த் இருக்கிறது. ஈஸ்ட் என்பது தென்கிழக்கு இழுத்த அமைப்பில் ஒரு இடம் இருக்கிறது. இது சரியாக இருக்கிறது. இந்த இடத்துல ஒருவர் வந்து கட்டிடம் கட்டி விடுகிறார். இப்போ இந்த இடம் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், இந்த கட்டிடங்களை இழுத்து இந்த அமைப்பில் ஒரு கட்டிடத்தை கொண்டு வந்திருக்கார். இங்கே இந்த பால்கனியை இழுத்து இங்கிருந்து செல்வது போகிற மாடிப்படியை அமைத்திருக்கிறார். உள்ளே செல்லக்கூடிய வழி இது மாடிக்கு. படி இங்கே ஸ்டார்ட் ஆகிறது. இந்த இடத்துல கேட்டு. அப்போ இது சவுத்தோட உச்சத்தில் கேட் வச்சுருக்கார். இப்போ இந்த வீட்டை நம்ம வந்து எப்படி சரி செய்ய முடியும்? வாஸ்துக்கு இந்த வீடு இருக்கிறதா அப்படிங்கிறதுக்காக என்னை வந்து சென்னை குன்றத்தூரை சேர்ந்த ஒரு நபர் என்னை அழைக்கின்றார். அந்த இடத்திற்கு நான் செல்லும் பொழுது இந்த அமைப்பில் வீடு இருக்கிறது. இப்போ இந்த வீட்டை நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நடக்க போகிற காரியம் கிடையாது. இந்த இடத்தை முதலில் நேர் செய்ய வேண்டும். பிறகு இந்த இடத்தை நேர் செய்ய வேண்டும். இப்போது படி இருக்காது. இந்த கட்டிடத்தின் தாய் சுவரே இந்த இடத்துல இருக்காது. நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். கார் பார்க்கிங், தென்கிழக்கு பள்ளம். இந்த இடத்துல வந்து கேட் வச்சுருக்காங்க. உள்ள ஹாலோட உள்பகுதி பெரிய ஹாலாக வச்சுருக்காங்க. இது பெட்ரூம் கூட உள்ள பெட்ரூமாக கீழே வச்சுருக்காங்க. இது ஒரு டாய்லெட் போட்டு இந்த இடத்துல ஒரு வரண்டா மாதிரி கொடுத்துட்டு இது கிச்சன் அங்கே கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல போதாததுக்கு இங்கே இடத்துல டோர் ஒன்று வச்சுருக்காங்க. வாயுமூலை இதோட நெகட்டிவ் பார்ட்டில் ஒரு வாயுமூல் வடக்குக்கு தகுந்தாற்போல் வச்சுருக்காங்க. இதுவும் தவறு. இப்போ இதையெல்லாம் நான் திருத்த முடியாது. நான் ஒரே விஷயம் சொன்னேன். இதை வந்து அவருடைய பெற்றோர் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. பெற்றோர் வந்து ஒருவர் மட்டும்தான் இருக்காங்க. ஒருவர் வந்து காலமாயிட்டாங்க. அப்படிப்பட்ட மக்களை இங்கே வைத்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் இந்த வீட்டை காலி செய்து வெளியே சென்று விடுங்கள். இல்லை நம்ம இதில் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன். என்னவென்று சொன்னால், இந்த கட்டிடத்தில் நீங்கள் இந்த இடம் இருக்கிறது, இது எதையுமே நீங்கள் திருத்த வேண்டாம். நீங்கள் இதை அப்படியே விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடியில் ஒரு நல்ல அமைப்பில் ஒரு இல்லத்தை கட்டி கொடுங்க. இந்த படி அப்படியே இருக்கட்டும். மாடியில் நீங்கள் ஒரு நல்ல அமைப்பில் ஒரு கட்டிடத்தை தாராளமாக ஒரு வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு இதை வந்து வெளிப்புற பகுதியாக போட்டு விடுங்கள். ஒரு நல்ல ஒரு அமைப்பில் பெட்ரூம் போட்டுட்டு, கிச்சன் இங்கே போட்டுட்டு, ப்ளஸ்ஸு டைனிங் ஹால் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை இங்கே கொண்டு வந்துட்டு, இங்கே ஒரு டாய்லெட் இங்கே இது மாதிரி காமன் கொண்டு வந்துட்டு, இது பெட்ரூம் 1, மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன், ஹால், இது ஒரு வரண்டா அப்படிங்கிற மாதிரி பெட்ரூம் 2, பெட்ரூம் 3, 1, இது ஒரு வரண்டா சிட் அவுட் மாதிரி நம்ம இதில் நுழையிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து, நீங்கள் வாஸ்து விதிகள் வேண்டும் என்று சொன்னால் மேலே ஒரு புதிய கட்டிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதை விடுத்து கீழே திருத்துகிறேன் என்று சொல்வது, இந்த படியை எடுக்க வேண்டும், இந்த காம்பவுண்ட் நேர் செய்ய வேண்டும், தாராளமாக செய்யலாம். ஒரு கட்டிட அமைப்பு குறையும். இந்த தென்கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த போர்ட்டிகோ அமைப்பை நம்ம வந்து உயரப்படுத்தணும். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கிறது. இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணணும். அதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களா என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நபர் இருக்க மாட்டார் என்பது திண்ணம். அதற்காக சொன்னேன், உன்னோட கட்டிடம் எதற்காக இந்த வார்த்தையை சொன்னேன்னு சொன்னால், இந்த வீட்டில் இருந்து கொண்டே மற்றொரு வீட்டை அவர்கள் வந்து என்ன ஆலோசனைக்கு கேட்கின்றார்கள். இப்போ இன்னொரு சொத்து வாங்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவான மனையாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு விஷயத்தோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தேன். ஆக வாஸ்துவில் திருத்த முடியாத இடங்கள் என்பதும் இருக்கின்றது. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.